ஓகே. ஜோதிட ரீதியா இன்னைக்கு மேரேஜ் லைஃப்‌க்கு தேவையான மிக முக்கியமான 10 விதிகள பார்க்கலாம். பொதுவா எல்லாரும் நட்சத்திர பொருத்த பார்ப்பாங்க. அது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். அது கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்லப்போற இந்த முக்கியமான ஜோதிட விதிகள் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லாதவங்க தான் மேரேஜ் லைஃப்‌ல ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதா இருக்குது. அது என்னென்னன்னு பார்க்கலாம். சில பேருக்கு மேரேஜ் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். சில பேர் மேரேஜ் லைஃபே ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். அதுக்கு இந்த மாரி விதிகள் இல்லாதனால தான் அந்த சூழ்நிலை ஏற்படுது. முதல் விதி வந்து 2 பேத்தோட ராசி வந்து 6, 8ஆ இருக்கக்கூடாது. அப்படி 6, 8ஆ இருந்துச்சுன்னா, அவங்களோட திங்கிங் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். 2 பேத்தோட ரசனையும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அப்படி ராசி 6, 8ஆ வந்துச்சுன்னா, லக்கணமாவது வந்து 6, 8 இல்லாம நட்பு லக்கணங்களா வந்துச்சுன்னா, அது ஈக்குவல் ஆயிடும். அடுத்தது 2வது 2 பேத்தோட திசை வந்து ஒரே மாரி வரக்கூடாது. 2 பேத்துக்கு ராகு திசை, 2 பேத்துக்கு சனி திசை. மிக முக்கியமா வந்து சுய புத்தி வந்து சந்திக்கக்கூடாது. 2 பேத்துக்கு சனி திசை, சனி புத்தி. 2 பேத்துக்கு ராகு திசை, ராகு புத்தி. இந்த மாதிரி சுய புத்தி வந்து சந்திப்பு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் கண்டிப்பாக பாதிப்பு, பிரிவினை கொடுக்கும். 3வது வந்து மிக முக்கியமாக வந்து யாரோட ஜாதகத்திலேயே வந்து 7ஆம் அதிபதி வந்து நீசமாக இருக்கிறது, ராகுவோட சேர்ந்து இருக்கிறது, 6, 8, 12 போய் மிக பாவகிரகங்களோட சேர்ந்து இருந்துச்சுன்னா மேரேஜ் லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஜாதகங்களை வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மிக முக்கியமாக 7ஆம் அதிபதி வந்து நீசம் அடையக்கூடாது. நீச பங்கம் அடைந்தால் கூட நீச கிரகங்கள் அதோட பலனை கண்டிப்பாக செய்யும். அப்படி நீசமாக இருக்கவங்க வந்து தன்னோட லைஃப் ஸ்டைலோட குறைந்து இருக்கவங்கள வந்து சூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மேரேஜ் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 20 வயசுக்கு மேலே, 25 வயசுக்கு மேலே மேரேஜ் லைஃப் வரும்போது 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ எந்த கிரகங்கள் இருந்தும் மெயினாக திசை நடத்தக்கூடாது. பாவகிரகங்கள் இருந்துன்னா கண்டிப்பாக அந்த திசை வரும்போது மிக பாதிப்பை கொடுக்கும். 6, 8, 12 எந்த கிரகமும் திசை நடத்தக்கூடாது. 4வது மிக முக்கியமாக வந்து மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் ஒரு 4, 5 வருஷத்தில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ராகு திசை வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அது வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை மிக முக்கியமாக வந்து நம்ம கவனிக்கணும். ராகு திசை எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலை வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். இதுக்கு முன்னாடி பிடித்த விஷயங்கள் பிடிக்காமல் போகலாம், அல்லது ஒரு புது இலக்கை நோக்கி நம்மளை நகர்த்த ஆரம்பிக்கும். அதனால் வந்து ராகு திசை வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரோட 7ஆம் அதிபதியும் வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட நேரடியாக சேர்ந்து 6, 8, 12 மறையக்கூடாது. அவங்க கூட தனித்து சேர்ந்து இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவங்களால ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மிக முக்கியமாக 2ஆம் அதிபதி வந்து நீசமாக இருக்கக்கூடாது. 6, 8, 12 மறைஞ்சு பலவீனமாக இருக்கிறது, ராகு கேதுக்கள் 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை சூஸ் பண்ணுறதும் வந்து மேரேஜ் லைஃப்பில் ஒரு சில சிக்கல்களை கண்டிப்பாக கொடுக்கும். 7வது மிக முக்கியமாக இந்த விதி யாரும் கவனிக்க மாட்டாங்க. பெண்களோட ஜாதகமாக இருந்ததுன்னா லக்கணம் வந்து சூரியனோடது, ராசி செவ்வாயோடது, இல்லது லக்கணம் செவ்வாயோடது, ராசி சூரியனோடது, இல்லது 7ஆம் இடத்துல லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது. இந்த மாதிரி வந்து கிரகநிலை இருக்க பெண்கள் வந்து யாருக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜாதகங்களை வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். 8வது 5ஆம் இடம் மிக முக்கியம். 5ஆம் இடத்துல வந்து சனி, ராகு இந்த மாதிரி பாவகிரகங்கள், 5ஆம் அதிபதி நீசமாக இருக்கிறது, குரு நீசமாக இருக்கிறது, குரு பாதிக்கப்பட்ட திசை வர்றது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் வந்து மேரேஜ் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கொடுக்கும். 9வது வந்து 1ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வந்து சேர்ந்து வந்து கேந்திர திரிகோணங்கள், தன லாபத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மிக நல்ல ஜாதகம். அந்த மாதிரி இருக்கவங்க மேரேஜ் லைஃப்பை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அது ரொம்ப நல்ல அமைப்பு. 10வது வந்து மிக முக்கியமாக சுக்கிரன் வந்து கேந்திர திரிகோணங்கள், தன லாபத்தில் தனித்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரன் வந்து சனி, ராகு கூட நேரடியாக சேர்றது, நேரடியாக பார்க்குறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மேரேஜ் லைஃப் ஒரு ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து ஒரு பதிவில் இன்னொரு ஜோதிட தகவல்களை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.